இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ. ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகள் குறைய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது. ஒரு ஹீரோவோட அண்ட் யூ பி ஃப்ரெண்ட் வித் ஹிம், உடனே தே வில் போட்டு ரிலேஷன்ஷிப்னு போட்டு. ஆமாம்மா. How do you handle social media pressure? எனக்கு பெருசாக ப்ரெஷர்லாம் ஒன்றும் இருந்தது கிடையாது. பட் எனக்கு ரொம்ப இந்த ட்ரால்லாம் பண்ணல. கடவுள் புண்ணியத்தில் அது ஏன் பண்ணலன்னு தெரியல. என்னை கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரால் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கம்மியாக தான் மீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த சோஷியல் ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ நான் போடலைன்னா என் பேஜ் டெட்டாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் டு டூ சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஈவன் when I'm not okay, I still wanted to dress up and I have to post something. இட்ஸ் மை ஃபேன்ஸாக இருந்தாலும் கூட இட்ஸ் நாட் கம்பல் தட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இனிஷியலி என்னோடய ட்ரால்ஸாக இருக்கட்டும், என்னை பற்றி என்னென்ன வந்திருந்தாலுமே அது கொஞ்சம் மனசு பாதிச்சுது. பிகாஸ் எங்கள் வீட்டில் ஒரு அம்மாவை பேரண்ட்டாக உட்காந்து அவங்க யோசிக்கிறப்ப எப்படி இருக்கும்னா, பட் அதர்வைஸ் I think I handle it in a different way. I didn't care about anything. I'm fine. I'm okay with it's part of yeah. Tough, but also when you say you got less troll, I think bless you and bless be blessed with everything, because it's such a tough challenge to keep it. அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய படத்தில் அந்த ஐ டோன்ட் மைண்ட் சேயிங் திஸ், ஒரு பெரிய படத்தில் அந்த என்னை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாகி வேறவர் ஐ கோ ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி, என்னாச்சு நீங்கள் அந்த படத்தில் இல்லையா, ஏன் உங்களை தூக்குனாங்க, சரி ப்ரோ ஏன் இதை மாற்றி வேறவர் ஐ கோ துக்கம். லிட்ரலி வீட்டில் ஏதோ ஒரு டெத் ஆத்தனை எப்படி நம்ம உட்காந்து விசாரிப்போம். அது மாதிரி ஒரு 3-4 மாதம் எனக்கு கண்டினியூஸாக அந்த த யூஸ் டு கீப் ஆஸ்கிங் மீ. அது மீடியாவில் தான் பயங்கரமாக அது இதில் இல்லை அப்படிங்கிறத பெருசாக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. One thing which is the biggest misconception, சினிமாவில் உமன் இருக்காங்கல்ல, இப்போ நான் வந்து I've been in cinema and I ஒருத்தன் கூட எனக்கு ப்ரொபோஸ் பண்ண கொடுத்துருக்கேன். Not single one. அது வந்து nobody will come close to me. What is that misconception you think சினிமாவில் இருக்குது உமன் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இது எப்படின்னா திஸ் அந்த டேர்ம் எடுக்க வேணான்னு பார்க்குறேன். இந்த ஒரு கமிட்மெண்ட்லாம் பண்ணதுனால தான் இப்படி இருக்காங்களோ, அதனால தான் பேக் டு பேக் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதோ அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். தட் இஸ் நாட் ட்ரூ. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நான் ஒரு ஹாலிடே போய் ஒரு ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னா, ஓ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லை, ஆடைகள் குறைய ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வருது, அது ஒன்று. ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் லைக் உமன் பற்றி தே கேன் ரைட் எனி திங் அண்ட் யூ ஆக்ட் வித் வேலையே அது தானே. ஐ ஹாவ் டு ஆக்ட் வித் மல்டிபிள் ஆக்டர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். யூ ஆக்ட் வித் ஒரு ஹீரோவோட அண்ட் யூ பி ஃப்ரெண்ட் வித் ஹிம், யூ ஜஸ்ட் ஸ்டெப் அவுட் ஃபார் அ டே வித் ஃப்ரெண்ட்ஸ். அது உடனே தே வில் போட்டு ரிலேஷன்ஷிப்னு போட்டு எல்லா படத்துலையும் எல்லா ஹீரோவோட எனக்குலாம் ரிலேஷன்ஷிப் லிங்க்அப்லாம் போட்டு விட்ருக்கேன். ஆமாம்மா. இல்லை ஹீரோ சொன்னால் கூட பரவாயில்ல, பாவம் ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் என் கூட இன்னும் ஃபோட்டோ எடுத்தார், அவரை ஹஸ்பண்ட் போட்டு அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, பாவம் குடும்பமே எனக்கு கடிச்சு கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஃபோட்டோஸை வச்சு ஒன்று பண்ணுவாங்க, whatever they ஃபேஸை கட் பண்ணுறது, ஐ டோன்ட் டீட்டெயிலாக உள்ளே போகணுன்னு பார்க்குறேன். ஸோ அது மாதிரி போட்டால் அதில் இருக்கிற ஹீரோக்கு எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு தெரியல, ஒரு ஹீரோயினுக்கு அதுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்கிறது தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இல்லை இவங்க அப்படி நடிச்சிருப்பாங்க போல், பிகாஸ் நம்ம பார்க்குறது உண்மை நினைக்கிறோம். இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் எது வந்தாலுமே we just feel like அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்த்து எஸ் இது உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். பட் அது தட்ஸ் நாட் ட்ரூ. அது உட்காந்து யாருமே உட்காந்து அதுக்குள்ளே போய் பார்க்க போகிறதில்ல, பட் பாதிக்க போகிறது நம்ம தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இட்ஸ் நாட் ஈஸி. It's not easy to be a woman, right? Yeah. And 12th படிக்கிற மட்டும் நம்ம we are boys and girls. காலேஜ்ல கூட we are boys and girls. Yeah. காலேஜ் முடிச்சோன்னே we become women because 1 yearல நம்ம கல்யாணம் பண்ணணும். ஒரு லக்கியா ஒரு 10% பேரண்ட்ஸ் வந்து ரைட். பசங்க மட்டும் 5 வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்த்துட்டு சம்பாரிச்சுட்டு they will stay young and we will look aunties. அது வந்து we will take on us because we couldn't manage. No, that is like more of responsibility. இல்ல எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்ந்துல வருது. Just not that you're getting married or settled. இல்ல, you get a lot of
ஃபேமிலி பார்த்துக்கணும், அது பார்த்துக்கணும், இது பார்த்துக்கணும், யூ ஹேவ் டு லுக் ஆஃப்டர் யுவர் செல்ஃப். தேர் சோ மெனி திங்ஸ். ஐ திங்க் தட் இஸ் நாட் அ க்ரைட்டீரியா அட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு உங்கள் ட்ரீம், ஐ திங்க் ஜஸ்ட் ஒன் லைஃப். உங்கள் ட்ரீமை வாழ்ந்துட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ. அஃப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, நானே பார்த்துருக்கேன். Your front rows, everybody's husband is supportive. That's really sweet. ஆனால் எல்லாருக்குமே அது மாதிரி அமையறது இல்லைல்ல. ஸோ Yeah. So what is that one line you would like to tell the women in today's day and age that they should follow? Of course, you said follow the dream, follow the passion. And what else should they follow? யாருக்காகவும் அது கிவ் அப் பண்ணிடாதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் உட்காந்து பார்க்குறப்ப நான் லைஃப்பில் என்ன பண்ணேன்னு திரும்பி பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. இட் வில் பி ஜீரோ. அண்ட் தென் யூ வில் ஃபீல் லைக் நான் தப்பு பண்ணிட்டேன்னு. என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து 16-17 வயசில் எல்லாரையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தே ஆல் ஹேவ் கிட்ஸ் நவ். தே ஆல் பிகம் பார்ட்டி ஆல்சோ 42 இயரில். பட் தே ஆல் சிட் அண்ட் திங்க், இப்போ நான் ஒரு துணி கடை ஆரம்பிக்கிட்டா, நான் ஒரு இது பண்ணட்டா, அதை பண்ணட்டா. ஆனால் படிக்கிற டைமில் அவங்களுக்கு பண்ணவே விடலை. தே ஜஸ்ட் பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஐ டோன்ட் இஃப் தே ஹாப்பி, இஃப் தே நாட் ஹாப்பி. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி தொலைச்சிட்டாங்களோன்னு தோணும். ஸோ One last question, because this question is itching me for long, though it's not part of what I wanted to ask you. No way. ஓகே. I gave you a hint, my daughter's already there. இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா they're all very smart in business investments. எல்லாருமே வந்து நிறைய பிராண்ட்ஸை வந்து ரைட். So how are you looking at investing in some brands? Because that's the next big thing, right? Like Shilpa Shetty, you see, She's got some restaurant along. amazing. Not even restaurant. She's got some nutrition, protein bar, nutrition thing. She's got something else going on, some apparel brand. Vani's idea of being an entrepreneur, அப்படினா என்ன? Never thought or I've been thinking. எனக்கு இப்போ தான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் என் லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சுனாலே வாட் நெக்ஸ்ட்னு நினைப்பேன். லைக் மூவி வாட், ஐ மீன் டெலிவிஷன் வாட் நெக்ஸ்ட், ஓகே மூவி வாட் நெக்ஸ்ட். ஐ ஒன்ட் சி மை செல்ஃப் லைக் யூனோ, ஷீஸ் மை அசிஸ்டன்ட். என் கூடவே வருவாங்க சரிதா. வி ஆல்வேஸ் எப்போல்லாம் ஃப்ரீ டைமாக சரிதா நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசி. அந்த சிவகார்த்தியின் ஒரு படத்தில் பெயிண்ட் அடித்தா நான் வந்து பேசாமல் பெயிண்ட் ஆகிடலாமா, பல்பு படம் பேசாமல் இதான். அது என்ன படம், யார் அது? ஓகே. ஸோ வி ஆல்வேஸ் யூஸ் டு கிவ். சத்தியமாக சொல்கிறேன், நான் இன்னுமே அதான் யோசிப்பேன். என் ட்ரெயினரோட ஜிம்முக்கு போய் நம்ம பேசாமல் ஜிம் ஆரம்பிச்சிடலாமா, இவங்களோட உட்காந்து புடவை கட்டி சூப்பராக இருக்குது இந்த சாரி அப்படின்னு பேசாமல் சாரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இதே தான் போயிட்டே இருக்குது. பட் ஐ விஷ் தட் ஒன் டே ஐ ஸ்டார்ட் சம்திங். அண்ட் எஸ், அண்ட் அது ரொம்ப செல்ஃபிஷாக நான் மட்டுமே சம்பாதிச்சு நான் மட்டுமே செட்டில் ஆகணுன்றதுக்காக இல்லை. ஐ வுட் லவ் டு ஹெல்ப் girls and women, and yeah, I just want to do something big.